உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். வரும் 9ஆம் தேதி பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் பொதுக்குழு கூட்டம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். பாமகவினுடைய பொதுக்குழு கூட்டம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறும் என அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றார். தற்போது அது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பிலே பாட்டாளி மக்கள் கட்சியினர் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் இந்த இடத்தில் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கையொப்பமும் அதே போல அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் ஆகிய இருவரும் கூட்டாக கையொப்பமிட்டு இந்த அழைப்பை விடுத்திருக்கிறார்கள். பாமகவை பொறுத்தவரையிலே டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி தந்தை மகன் இடையே கருத்து மோதல் நீடித்து வரும் நிலையில் அவர்கள் ஏற்கனவே ஆகஸ்ட் 17ஆம் தேதி, அதாவது டாக்டர் ராமதாஸ் தரப்பு 17ஆம் தேதி பொதுக்குழு நடத்த உள்ளதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் முன் தேதியிட்டு, அதாவது கடந்த 25ஆம் தேதியே அழைப்பு விடுக்கப்பட்டது போல அந்த அறிவிப்பை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதில் கையொப்பம் யாருடைய கையொப்பமும் இல்லை. தலைவர், பொதுச் செயலாளர் உள்ளிட்ட யார் இந்த பொதுக்குழுவுக்கு அழைக்கிறார்கள் என்ற எந்த அறிவிப்பும் இல்லை. தற்போது அது சமூக ஊடகங்களில் கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. பொதுக்குழு என்றால் கட்சியினுடைய தலைவர் அதே போல பொதுச் செயலாளர் ஆகியோர் தான் அழைக்க வேண்டும். இதில் எந்த கையொப்பமும் இல்லாமல் இப்படி இந்த மொட்டை கடிதாசி போல அழைப்பு வந்திருக்கிறது என்ற விமர்சனம் ஒருபுறம் வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஒரு போட்டி பொதுக்குழு போல அன்புமணியும் இந்த பொதுக்குழுவை அறிவித்திருக்கிறார். பாமகவில் உட்கட்சி மோதல் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து இரண்டு தரப்புக்கும் இடையில் சில பேர் முயற்சி செய்து வந்தாலும் கூட இந்த பொதுக்குழு சம்பந்தமாக கூட தொடர்ந்து போட்டி நீடித்துக் கொண்டு வருவதை இந்த அறிக்கைகள் மூலமாக பார்க்க முடிகிறது. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.